ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் பேசின் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துக்கலாம். ட்ரைனேஜ் சிஸ்டம்னால் வந்துட்டு இந்தியாவில் உள்ள மொத்த ரிவர் இருக்குதுல வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பர்பஸுக்கு, குடிநீருக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுது வந்துட்டு. அது மட்டும் கிடையாது, ரிவர் மட்டும் கிடையாது வந்துட்டு. ரிவர் எப்படி உருவாகுது வந்துட்டு ட்ரிபியூட்டரிஸு, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ்னால் வந்துட்டு ஒரு நதி உருவாகிறதுக்கு நிறைய இடத்துலேருந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உருவாகி தான் ஒரு பெரிய நதியாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அதேமாரி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்லேருந்து தனித்தனியாக கிளை ரிவராக வந்துட்டு பிரியறது. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் ட்ரைனேஜ் சிஸ்டம். கடைசியாக இது வந்து கடலில் கலந்துருது வந்துட்டு. ட்ரைனேஜ் பேசின்னா கிட்டத்தட்ட மழை நிறையா பெய்யுதில் வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டரெல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல போய் குழியான இடத்துல, தாழ்வான இடத்துல போயிட்டு ஒரு ரிவராக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இல்லைனா ரிவர் தண்ணியில் போய் வந்துட்டு கலந்துருது. இதெல்லாம் தான் வந்துட்டு ட்ரைனேஜ் பேசின். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டமும் ட்ரைனேஜ் பேசினும். ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்டு பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயன் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸை வந்துட்டு நம்ம பெரினியல் ரிவர்ஸ்னு சொல்கிறோம். அது என்ன பெரினியல், நான் பெரினியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரினியல் ரிவர்ஸ்னால் லைக் எல்லா வருஷம் கிட்டத்தட்ட எல்லா மாதமும் உங்களுக்கு வந்துட்டு ரிவர் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. சீசனுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ரிவர் வந்துட்டு ஃப்ளோ எதுவுமே மாறாது வந்துட்டு. உங்களுக்கு எல்லா நாட்களும், எல்லா வருஷமும், எல்லா நாளும் உங்களுக்கு ரிவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், உருவாகிட்டே இருக்கும் வந்துட்டு. ஆனால் நான் பெரினியல் பார்த்திங்கன்னா, இப்போ காவேரியெல்லாம் பாருங்கள், சில நாளில் வந்துட்டு வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது, மழை காலத்தில் நல்ல தண்ணி இருக்கும் வந்துட்டு. ஒரு சில டைம்லாம் நல்லா வந்துட்டு உருவாகிட்டே இருக்கும், சில சமயத்தில் வந்துட்டு உருவாகாது, கொஞ்சமாக உருவாகும் வந்துட்டு. இதெல்லாம் தான் வந்துட்டு நான் பெரினியல் ரிவர். சீசனுக்கு தகுந்த மாரி நதியோட ஃப்ளோ வந்துட்டு அதிகரிக்கிறது, கம்மியாகிறது தான் வந்துட்டு நான் பெரினியல். பெரினியல் ரிவர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, அதாவது ஹிமாலய ரிவர்ஸ் எல்லாமே வந்து கிளேஷியர்லேருந்து தான் உருவாகுது. கிளேஷியர்னால் வந்துட்டு இந்த பனி துகள்கள் இருக்கும்ல வந்துட்டு, பனிமலையிலேருந்து உருவாகிறது தான் வந்துட்டு ஹிமாலயன் ரிவர்ஸு. இது உதாரணமாக தான் இண்டஸ் ரிவர், கங்கா ரிவர், பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு. ஃபஸ்ட்டு இண்டஸ் ரிவருங்கிறத பார்க்கலாம். இண்டஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர். இந்தியாவிலே பெரிய ரிவர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கங்கா தான். பட் இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர். இது எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆஃப் கைலாஷ் ரேஞ்ச், அதாவது நார்தன் ஸ்லோப் ஆஃப் கைலாஷ் ரேஞ்சு திபத்தில் மான்சரோவர் லேக்கில் உருவாகுது. இதோட ஆல்டிடியூடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5150 மீட்டர், அதாவது 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டு பனிமலையிலேருந்து உருகி தண்ணியாக வந்துட்டு வர ஆரம்பிக்குது. இதுதான் இதோட ஆரிஜின் வந்துட்டு. இது எங்கே உருவாகுதுன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட லடாக்கில் உருவாகுது, அது திபத்தில் உருவாகுது, அப்படியே லடாக்குக்கு வருது. அப்புறம் ஜஸ்கர் வேலி, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நதியாக ஃபார்ம் ஆகி ஜம்மு காஷ்மீருக்கு போகுது. அங்கேருந்து சவுத் சில்லார் அப்படின்னு ஒரு ரீஜன்லேருந்து திரும்பி பாகிஸ்தானுக்கு என்ட்ரி ஆகுது வந்துட்டு. இதனோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா செலம், செனாப், ரவி, பயாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரிவராக உருவாகி பெரிய இண்டஸ் ரிவராக ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக 2880 கிலோமீட்டர், வெறும் 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. மீதி எல்லாமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு தான் வந்துட்டு போகுது, அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக இந்த ரிவர் வந்துட்டு அரேபியன் சீயில் கடலில் கலந்துருது. நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர். கங்கா ரிவர் வந்துட்டு பாகீரதி அப்படிங்கிற ஒரு இடத்துல கங்கோத்ரி கிளேஷியர்லேருந்து தான் உருவாகுது. இதோட ஆல்டிடியூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7010 மீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்துட்டு. இது எங்கே இருக்குது கங்கோத்ரி கிளேஷியர்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாஷி டிஸ்ட்ரிக்டில் உத்தராகண்டில் இருக்குது வந்துட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் தான் வந்துட்டு கடலில் கலந்துருது வந்துட்டு. இதோட லென்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2525, கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக வந்துட்டு பயன்படுறது வந்துட்டு இந்திய மக்களுக்கு. நார்தன் பிளேன் ஃபுல்லாக பயன்படுறது என்னென்னா கங்கா ரீஜன் தான். இது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா உத்தராகண்டில், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்க்கு வருது, அதுக்கப்புறம் பீகார், ஜார்க்கண்ட், எல்லை, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு போய் கரெக்டாக பே ஆஃப் பெங்காலில் கடலில் கலந்துருது வந்துட்டு. ஒன்ஸ் இந்த ரிவர் வந்துட்டு பங்களாதேஷுக்கு போகும்போது நம்ம இங்கே கங்கான்னு சொல்கிறோம், அங்கே வந்துட்டு பத்மா ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. கங்கா ரிவரும் பிரம்மபுத்திரா ரிவரும் வந்துட்டு சேர்ந்து ஒரே நதியாக ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய டெல்டா வந்துட்டு உருவாக்குது பங்களாதேஷில். அந்த டெல்டா பேர் தான் வந்துட்டு சுந்தர்பன்ஸ். டெல்டா அப்படிங்கிறதுனா ஒன்றும் கிடையாது, பெரிய நதியாக வந்துட்டு உருவாகும். ரிவரோட மவுத் கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக லைட்டாக ஃபார்ம் ஆகி கிளை பிரான்ச்சாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கடலில் கலக்கும் வந்துட்டு. இதுதான் பெரிய டெல்டான்னு சொல்கிறோம். இந்த ரீஜன் தான் விவசாயத்துக்கு நல்லா பயன்படுது வந்துட்டு. ஸோ இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோம்டி, கண்டக், கோசி, காக்ரா, யமுனா, சன், செம்பல், இந்த 7 தான் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர்.
ஸோ பழைய டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செமயங்துங் கிளேஷியர்னு இருக்கும் வந்துட்டு திபெத்தில் ஒரிஜினேட் ஆகுது. பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்ஸி கிளேசியர் தான் வந்துட்டு. அதுவும் கைலாஷ் ரேஞ்சில் மான்சரோவர் லேக் கிட்ட தான் இருக்குது வந்துட்டு. இதோட அல்டிடியூடு கிட்டத்தட்ட 5150 மீட்டர் வந்துட்டு. ஸோ இதை ரிவரை வந்துட்டு சாங்பூ அப்படின்னு சொல்கிறாங்க திபெத்தில் வந்துட்டு. இது எங்கே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட திபெத்துலேருந்து உருவாகி டைரெக்டாக அருணாச்சல் பிரதேசத்தில் திகங் அப்படின்னு ஒரு ஏரியாவில் திரும்பி இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது வந்துட்டு. ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர் ஐலாண்டு, அதாவது சின்ன ஐலாண்டாக வந்துட்டு மஜூலி அப்படின்னு ஒரு ஐலாண்டு இருக்குது வந்துட்டு. ஸோ அங்கே தான் அதிகமாக வந்துட்டு ஃப்ளட்டு நிறைய இடத்துல வரும் வந்துட்டு, கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கிறதுனால வந்துட்டு. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா டீஸ்டா, மனஸ், பரக், சுபன்சிரி. இந்த ரிவர் வந்துட்டு பங்களாதேஷில் என்ட்ரானோடனே இந்த ரிவர் வந்துட்டு ஜமுனான்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி வந்துட்டு கங்கா ரிவரும் பிரம்மபுத்திரா ரிவரும் வந்துட்டு ஜாயின் ஆகிற இடத்த வந்துட்டு பங்களாதேஷில் தான் ஜாயின் ஆகுது. அந்த ஜாயின் ஆன ரிவரை வந்துட்டு மேக்னா ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹிமாலயன் ரிவர் வந்துட்டு ரொம்ப லாங் வைடாக இருக்கும், பெருநியல் தான், எப்பொழுதும் அதில் நதி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். இங்கே ஏன் அன்சூட்டபிள்னால் இதுலேருந்து வந்துட்டு நிறையா வந்துட்டு நதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது வந்துட்டு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. நீங்கள் வச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹையாக பவர் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையடிவாரம் இந்தமாரி இருக்கும் வந்து, அந்த இடத்துல தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டர்பைன் வந்துட்டு ஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரோ பவர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது வந்துட்டு, பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டர்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்துட்டு. அங்கே திடீர்னு ஃப்ளட்டு வரும், அதுக்கப்புறம் நிலச்சரிவு வரும், இதேமாரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் லொக்கேஷனில் அன்சூட்டபுளாக இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அங்கே நீங்கள் வச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹையாக வந்துட்டு பவர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் வந்துட்டு. இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், பட் அன்சூட்டபிள் லொக்கேஷன் வந்துட்டு, அவ்வளோதான். ஸோ மிடில் கோர்ஸில் லோவர் கோர்ஸ்லாம் கொஞ்சம் நேவிகபிளாக இருக்கும் வந்துட்டு. ஸ்டார்டிங் கோர்ஸில் ஹையர் கோர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வரதுனால நேவிகபிளாக இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் ரிவர். ஸோ பெனின்சுலார்னால் நான் பெரினியல் ரிவர். இதை நான் எப்பொழுது சொன்ன மாரி நான் பெரினியல்னா சீசனுக்கு தகுந்த மாரி தான் வந்துட்டு ரிவரோட ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்துட்டு ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு காவேரி ரிவர்னு எடுத்துக்கோங்க, தலக்காவேரியில் தான் ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை அந்த டயத்தில் நல்லா மழை பெய்யும் வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட. அப்போது நிறையா வந்துட்டு மழை பெய்யறதுனால உங்களுக்கு நிறையா வந்துட்டு ரிவர் ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ரிவரும் வரும் வந்துட்டு. இதே கோடை காலத்துலலாம் சித்திரை மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா காவிரி ரிவர் அந்தளவுக்கு ஃப்ளோ இருக்காது வந்துட்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நான் பெரினியல் ரிவர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் ஃப்ளோ ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோ ரிவருங்கிறாங்க. வெஸ்ட் ஃப்ளோ ரிவர்னால் வந்துட்டு டேரெக்டாக கடல் நதி உருவாகி டேரெக்டாக எங்கே போகுதுன்னா அரேபியன் சீயில் வந்துட்டு கடலில் கரையை கடந்துடுது வந்துட்டு. ஓகேவா? இது வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்துட்டு வெஸ்ட் பக்கமாகவே போகிறது வந்துட்டு. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னால் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் ஈஸ்ட் பக்கமாக போய் கலக்கிறது வந்துட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நர்மதா, தாப்பி, இது ரெண்டு தான் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஃபஸ்ட்டு நர்மதா ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமர்கந்தக் பிளாட்டியூ. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது வந்துட்டு. இது வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், குஜராத்து, அதுக்கப்புறம் டேரெக்டாக அரேபியன் சீல கடலில் கலந்துடுது வந்துட்டு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதனோட எலிவேஷன் கிட்டத்தட்ட 1057, அதாவது 1 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்துட்டு வருது வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸு 1312 கிலோமீட்டர் டோட்டலாக வந்துட்டு. ஓகே. ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா பர்னர், ஹேலோன், ஹெரன், பஞ்சர், தூதி, ஷக்கர், தவா, பர்னா, கோலார், இதுதான் இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாப்பி. தாப்பி இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சத்புராலேருந்து வந்துட்டு சத்புரா ஹில்ஸ், விந்தியா சத்புரா ரேஞ்செலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு. இது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த முல்லை டேங்க் பெட்டுல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் தான் உருவாகுது வந்துட்டு. இது எங்கெங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உருவாகுது வந்துட்டு. அதாவது முல்லை டேங்க் சத்புரா ஹில்ஸ் அங்கே தான் இருக்குது வந்துட்டு. அங்கேருந்து ஃபார்ம் ஆகி மகாராஷ்டிராவுக்கு போகுது, மகாராஷ்டிராலேருந்து குஜராத்து, அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு கரையை கடந்துருது வந்துட்டு. இதோட எலிவேஷன் கிட்டத்தட்ட 752 மீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸ் ஹைட்லேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ரிவர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதேமாரியே தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் சில சின்ன சின்ன ரிவர்ஸ்லாம் இருக்குது. கேரளாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ரிவர், அதுக்கப்புறம் பரத்தப்புள்ளா ரிவர், இதெல்லாமும் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான் வந்துட்டு. இதோடைய
மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா வாக்கி, கோமை, அருந்ததி, அனீர், நீசு, புரை, பஞ்ச்ரா அண்ட் போரி. இதெல்லாம் தான் இதோட ட்ரிபியூட்டரிஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னால் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகி டேரெக்டாக வந்துட்டு ஈஸ்ட் வழியாக வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் கரையை கடந்துருது வந்துட்டு. இதெல்லாம் தான் வந்துட்டு டெல்டாஸ் அதிகமாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் தான் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ரிவரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவர். இது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்தீஸ்கரில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. சத்தீஸ்கர்னா கிட்டத்தட்ட சிகாவா அப்படிங்கிற ஒரு ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சத்தீஸ்கரில் ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. இது டேரெக்டாக வந்துட்டு சத்தீஸ்கர்லேருந்து ஒடிசா, அதுக்கப்புறம் டேரெக்டாக பே ஆஃப் பெங்காலில் கரையை கடந்துடுது. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 ஸ்டேட்டு கவர் பண்ணி கிட்டத்தட்ட 851 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரிவர் வந்துட்டு கவர் பண்ணுது வந்துட்டு. இதனுடைய ட்ரிபியூட்டரி சியோநாத், டெலன், சாண்டூர், இப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ஸோ இதுக்கும் நிறையா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. கடலில் கறக்கிறதுக்கு முன்னாடி நிறையா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் தனித்தனி ரிவராக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு பே ஆஃப் பெங்கால். கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வந்துட்டு மகாநதி ரிவரில் தான் ஹிராக்குட் டேமு நான் இப்போ ஃபோட்டோவில் காமிச்சிருக்க பாருங்கள், லாங்கஸ்ட் டேமு வந்துட்டு. ஓகேவா, இது அங்கே தான் இருக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு கோதாவரி. கோதாவரி தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட், அதாவது நான் பெரினியல் ரிவரில் லாங்கஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 1465 கிலோமீட்டர் ஏரியாவை வந்துட்டு கவர் பண்ணுது. ஓகே, ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாசிக் டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபார்ம் ஆகுது, மகாராஷ்டிராவில். இது டைரெக்டாக எங்கே போகுதுன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு கரையை கடந்துருது வந்துட்டு. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விருத கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. காவேரியை தக்ஷிண கங்கான்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு விருத கங்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொன்று பேர்லாம் இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திரவதி, தால், சலாமி இதெல்லாம் இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு. ஓகே, ஸோ இதுலேருந்து வந்துட்டு ரிவரை வந்துட்டு கிட்டத்தட்ட 2 சேனல்ஸாக பிரியுது. வசிஷ்டா, கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு 2 சேனலாக பிரியுது. இதுலேருந்து தான் லார்ஜஸ்ட் டெல்டாவும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா வந்துட்டு எங்கன்னா மகாபலீஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு மலைத்தொடர்ச்சியிலேருந்து தான் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர்ச்சி மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இது மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகாவில் ரொம்ப கொஞ்சமான பிளேஸு, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் டேரெக்டாக கரையாக கடந்துருது. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம வந்துட்டு கோதாவரி பார்த்தோம், அதுதான் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்டு. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஓகேவா, இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா பீமா, பெடவாகு, முசி, கோக்னா, துங்கபத்ரா இதெல்லாம் தான் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு. ஸோ இது ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிடுது. ஹம்சல தேவி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் பே ஆஃப் பெங்காலில் கடலில் கரையை கிடக்குது வந்துட்டு. அதேமாரி வந்துட்டு இங்கே தான் இம்பார்ட்டன்ட் டேம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஹிராக்குட் டேமு, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர் டேம் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவேரி. காவேரி எல்லாருக்குமே தெரியும், தலக்காவேரி குடகு ஹில்ஸில் இருக்குது வந்துட்டு, அங்கே தான் ஃபார்ம் ஆகுது. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் 2 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து கவர் ஆகுது வந்துட்டு. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தக்ஷின் கங்கான்னு சொல்கிறாங்க, அதாவது கங்கா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகேவா, ஸோ இந்த காவேரி ரிவர் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா கர்நாடகாவில் ஃபார்ம் ஆகி மைசூர் வந்து அங்கேருந்து ஒகேனக்கல் மூலமாக சேலம், கரூர், திருச்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சியில் வந்துட்டு என்னென்னா ஸ்ரீரங்கத்துக்கிட்ட, ஸ்ரீரங்கமே ஒரு ஐலாண்டு தான், அது ஐலாண்டாக பிரிக்குது. அங்கே வந்துட்டு 2 ஆறாக பிரியுது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ரிவரு, இன்னொன்று காவேரி. அது காவேரி வந்துட்டு தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்துட்டு பூம்புகார் வழியாக கரையாக கிடக்குது. ஆனால் இது வந்துட்டு கொள்ளிடம் வந்துட்டு ஜெயங்கொண்டம் மூலமாக வந்துட்டு சிதம்பரம், பரங்கிப்பேட்டை கிட்ட கரையை கிடக்குது வந்துட்டு. ஓகேவா, இது கடலில் கரையை கிடந்துது வந்துட்டு. அதேமாரி கர்நாடகாவில் இந்த காவேரி ரிவரு ஒரு 2 சின்ன ஐலாண்டாக பிரிக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், இன்னொன்று சிவசமுத்திரம் அப்படின்னு ஒரு 2 சின்ன ரெண்டு ஐலாண்டாக ஃபார்ம் பண்ணுது கர்நாடகா ரீஜனில். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னேன் வந்துட்டு. அதேமாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பூம்புகார் வழியாக காவேரி ரிவர் வந்துட்டு எம்டி ஆகுது வந்துட்டு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட
இந்த நான் பெரினியல் ரிவர்ஸ் வந்துட்டு ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்கும் வந்துட்டு. இது சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், டேம் கட்டுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோ பவர் மூலமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நேவிகேஷனுக்கு இது அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.